பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய நாளாக எப்படி மாறியது? பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நாள் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பல தெய்வ திருமணங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஏன் இது முருகனுக்குரிய நாளாக கருதப்படுகிறது? பங்குனி மாதம்தான் அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் போருக்கு புறப்பட்டார். வழியில் கிரௌஞ்சன் என்ற அசுரன் மலையாக மாறி வழிமறித்தான். அதே நேரத்தில் தாராகாசுரன் தேவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தான். முருகன் தன் தளபதி வீரபாகுவை போருக்கு அனுப்பினார். கடும் போரில் தாராகாசுரன் எலியாக மாறி கிரௌஞ்ச மலைக்குள் பதுங்கினான். மலையும் அசுரனும் சேர்ந்து முருகப்படையை சிதறடித்தனர். இதை அறிந்த முருகன் தானே போர்க்களத்துக்கு வந்தார். தாராகாசுரன் முருகனை சிறுவனென கிண்டல் செய்தான். முருகன் தனது வேலாயுதத்தை எரிந்து மலையையே சுக்குநூறாக உடைத்து தாராகாசுரனை அழித்தார். அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார். தீமையை அழித்து திருமண கோலம் பூண்ட நாள் என்பதால் அந்த நாள் பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய நாளாக ஆனது. நன்றி.